ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கில்லி கிரிஷ். இந்த அவசர உலகத்தில் அறக்க பறக்க நம்ம வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால நம்மளால் நமக்கு தேவையான அனைத்து சத்து பொருட்களும் அடங்கின உணவை சாப்பிட முடியலை. வீட்டில் என்ன சமைக்க முடியுதோ அதை சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டோம், ஹோட்டல்களில் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டோம். பல வகையான வழிகளோடையும் நாம் காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். எல்லா வகையான சத்துக்களும் அடங்கின ஒரு உணவுப் பொருளை தயாரிக்கலாம் அப்படின்னு நினச்சி நான் இப்போ இதில் 30 வகையான குறுந்தானியம், சிறுதானியம், நவதானியம், பயறு வகைகள், பருப்பு வகைகள், அப்புறம் நட்ஸு, இந்த மாதிரி மொத்தம் 30 பொருட்கள் போட்டு எல்லா வகை சத்துக்களும் பெரும்பாலும் இதில் அடங்கிடுது. ஒரு பவுடர் ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கு என்னென்ன போடலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. கம்பு 100 கிராம், கேப்பை 100 கிராம், சிகப்பு சோளம் 100 கிராம், மக்காச்சோளம் 100 கிராம், தினை அரிசி 100, சாமை அரிசி 100, குதிரைவாளி 100, வரகரிசி 100, காணப்பயிறு 100, மாப்பிள்ளை சம்பா அரிசி 100, சிகப்பரிசி 100, பாசிப்பயிறு 1/4 கிலோ, பாசிப்பருப்பு 100, கடலைப்பருப்பு 100, சிவப்பு அவல் 100, சூரியகாந்தி விதை 50 கிராம், பூசணி விதை 50 கிராம், தட்டாம்பயிறு 100, ஆளி விதை 50 கிராம், வெள்ளரி விதை 50 கிராம், சியா சீட்ஸ் 50 கிராம், கருப்பு சுண்டல் 100, பொரிகடலை 100, நிலக்கடலை 100 கிராம், ஏலக்காய் 10 கிராம், பாதாம் பருப்பு 100 கிராம், பிஸ்தா பருப்பு 100 கிராம், முந்திரி பருப்பு 100 கிராம், கோதுமை 100 கிராம், சுக்கு பெரிய துண்டு. இதெல்லாம் சேர்த்து மொத்தம் 30 பொருட்கள். இதை என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இது எல்லாத்தையும் எடுத்து முதல்ல நாம் தனித்தனியாக அதை நல்லா தூசி போக புடச்சி வச்சுக்கிறணும். புடச்சி வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சு அதில் வடைச்சட்டியை வச்சு, வெறும் வடைச்சட்டி, எண்ணெய் ஊற்றக்கூடாது, வெறும் வடைச்சட்டியில் ஒவ்வொரு பொருளையாக போட்டு அது நல்லா சூடாகிற வரைய வறுக்கணும். தீயை நாம் லோ ஃப்ளேமில் இல்லாமல் ஹை ஃப்ளேம்லேயும் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நாம் வறுக்கணும். நவதானியங்கள்லாம் ஒன்று 3 நிமிஷத்துலேயே வறுபட்டுரும். பயறு வகைகள் மட்டும் 5 நிமிஷம் ஆகும். நாம் அதனால் கொஞ்சம் பொறுமையாக வறுத்தால் தான் டேஸ்ட் அதிகம் வரும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக வறுக்கணும். எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து ஒரு தாம்பாளத்தில் கொட்டி நல்லா ஆற விட்டு அதுக்கப்புறமா நாம் ரைஸ் மில்லில் கொண்டு போய் நல்லா வலுவலுன்னு அரைச்சிட்டு வந்துடணும். அதுக்கப்புறமா திரும்பவும் அதை தாம்பாளத்தில் கொட்டி ஆற விட்டுட்டு மாவை நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லையோ அல்லது ஒரு வாளிலையோ போட்டு வச்சுக்கிட்டோம்னாக்கும் ஈரம்படாத கையில் எடுக்கணும். அப்படி போட்டு வச்சுக்கிட்டோம்னாக்கும் 3 மாதம்னாலும் அந்த பவுடர் கெட்டே போகாது. இந்த சத்து மாவு பவுடரை வச்சு நாம் ஈஸியாக சத்து மாவு கூழ், சத்து மாவு கஞ்சி செய்யலாம். அது போக சத்து மாவு கொழக்கட்டை, சத்து மாவு புட்டு, தோசையெல்லாம் செய்யலாம். தோசைக்கு மட்டும் நாம் உளுந்தை தனியாக கொஞ்சம் ஊற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி இந்த மாவோட கலக்கி சுட்டோம்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள் நீங்களும். இந்த சத்து மாவில் புரோட்டீன்ஸ், மினரல்ஸ், விட்டமின்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட் அப்படின்னு எல்லா சத்துக்களுமே இருக்கிறதுனால நாம் டெய்லி ஒரு 50 கிராம் எடுத்துக்கிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவோம். இந்த சத்து மாவில் நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ தட்டி போட்டு அதோட நெய்யை ஊற்றி உருட்டி கொடுத்தோம்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களோட ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது, நல்ல வளர்ச்சி இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க, பலன் அடைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், see you soon.